பிரேமா நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து இந்தியா போயிட்டாலும் உங்களுக்கு கிடைக்குமா என்னென்னு அதை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்க போது, நல்ல உரையாடலாக இருக்க போது. இதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதில்லை. நிறைய விஷயங்கள் வந்து சமீப காலமாக நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக, அதாவது சோஷியல் செக்யூரிட்டி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இந்தியர்களுக்கு உண்டா இல்லை, ஏன்னா நிறைய நம்ம அதுக்கான டேக்ஸ் கட்டுறோம், அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவாக இருக்க போது. மிக முக்கியமான ஒரு விஷயம், லாகின் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். அதெல்லாம் வந்து இன்றைக்கி வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். இன்ட்ரோல சொன்ன மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இந்தியர்கள் எப்படி கிளைம் பண்ணி, அதாவது இந்தியாவுக்கு போன பிறகுமே எப்படி கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை அவங்களாம் எலிஜிபிள் இருக்காங்களா, இந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஓகே பிரேம், ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுங்க. ஓகே, ஸோ இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து எல்லோரும் அடையும் போது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இவங்க எவ்வளோப்பா டேக்ஸ் கட்டியிருக்காங்க, சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் இவங்க வேலை செய்யும் போது கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை நிர்ணயம் செஞ்சு அதில் ஒரு கால்குலேஷன் போட்டு மாதம் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸாக கொடுக்குறது. ஒரு சிம்பிள் லைனில் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே பார்த்தோன்னா வந்து 62 ஏஜ் இல்லை 67 70 ஏஜ் கடந்தவங்கலாம் பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து சோஷியல் செக்யூரிட்டி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட பேச்செக் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், 6.2% சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் நீங்கள் கட்டுவீங்க. அது நீங்கள் வந்து இங்கே யூஎஸ் சிட்டிசனாக இருந்தாலும் சரி தான், க்ரீன் கார்டாக இருந்தாலும் சரி தான், இல்லைனா வீசாவில் ஒர்க் பண்ணாலும் சரி தான், அது எல்லாருக்கும் சரிசமமான ஒரு விஷயம். 6.2%. 6.2% எம்ப்ளாயி பே பண்ணுவாங்க. எம்ப்ளாயராக இருந்தால் அவங்க ஒரு 6.2% பே பண்ணுவாங்க. இதுவே அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணால் அவங்க 12.4% கட்டி ஆகணும் சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ். இன்னொன்று மெடிக்கேர் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து 1.45% கட்டுவோம். இப்போ நீங்கள் பேச்செக் எடுத்து பார்த்ததில் 6.2% ப்ளஸ் 1.45%, ஓகேவா, 7.65% நம்ம இந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் அண்ட் மெடிக்கேர் டேக்ஸ் கட்டியே தீரணும். இதுதான் வந்து அந்த சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ், இந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பிரேமா? இந்த மாதிரி நம்ம கட்டுறோம் இல்லையா, அவங்க வந்து யாரெல்லாம் எலிஜிபிள்ப்பா அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஒரு வருடத்துக்கு வந்து 6560 $6,560 அவங்க கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 கிரெடிட்ஸ் கிடைக்கும். டிவைட் பை 4, 1640 ஒரு கிரெடிட், $1640 ஒரு கிரெடிட். பெரும்பாலும் நம்ம இந்தியர்கள் வந்து ஒரு வருடம் வந்து இங்கே வேலை பார்த்தாங்கன்னா அவங்களோட சம்பளம் ஐடியில் இருக்கும்போது இதை விட அதிகமாக தான், அதாவது $6,560 நெட் ஏர்னிங்ஸோட அதிகமாக தான் இருக்கும். ஒரு வருடம் வேலை பார்த்தா போதும், அந்த 4 கிரெடிட் ஈஸியாக இந்தியர்களுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி 4 கிரெடிட்டாக 40 கிரெடிட் சேர்த்தவங்க இதுக்கான எலிஜிபிள். ஓகே, அப்படின்னா நான் 10 வருடம் இந்தியர்கள் இங்கே ஐடி துறையில் பணிபுரிந்தால் சரி அவங்க எலிஜிபிள். ஈவன் 10 வருடத்தில் வந்து ஒரு வருடம் வந்து நான் ஒரு 5-6 மாதம் தான் வேலை செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட உங்களோட ஏர்னிங்ஸ் இதை விட அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக கிடச்சிரும். இது எந்த இடத்துல பிரேமா செக் பண்ணணும் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா? ஆமாம், இது வந்து நம்ம முன்னாடியும் நிறையா சொல்லியிருக்கோம். SSA.gov வெப்சைட்டுக்கு போங்க, சைன்இன் இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு அக்கௌண்ட் இல்லைன்னா க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதற்கு காரணம் வந்து என்னென்னா வந்து நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு வருடம் ஏர்னிங்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து அவங்க சோஷியல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அது சம்மந்தமாக அங்கே வந்து நமக்கான கிரெடிட் ஏறிட்டு இருக்கும். சில நேரங்களில் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கான அந்த 4 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ வேறு ஒன்றுமே அங்கே இருக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து இது வரைக்கும் எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அப்போ நிறைய இன்சைட்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 62 வயசில் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனீங்கன்னா ஆஸ் பர் யுவர் ஏர்னிங்ஸ், இந்த கரண்ட் ஏர்னிங்ஸை வச்சு அதை ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் மந்த் அப்படின்லாம் இன்சைட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். தயவு செஞ்சு SSA.gov போய் க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணுங்கள். வெரி சிம்பிள் தான், ஒரு 10-15 நிமிடத்துக்குள்ளாகவே நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது க்ரியேட் பண்ணிட்டுங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலே ஸ்க்ரீனில் இருக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தெரியும். அதான் நீங்கள் 40 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள், அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். ஓகே பிரேம், இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 62 சொல்கிறீங்களே, இப்போ அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆக முடியாதா? அவங்க கொடுத்துருக்க வயசு, அதான் உன்னோட பெனிஃபிட்ஸை நீ எப்போ வந்து நீ வந்து கிளைம் பண்ணி வாங்க ஆரம்பிக்கலாம்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அது 62ன்னு கொடுத்துருக்காங்க. 62க்கு முன்னாடி நீ ரிட்டையர் ஆகலாம், அது உன்னோட பர்சனல். நீ 55 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு வேறு ஏதாவது வேலையோ இல்லை உனக்கு பிடிச்ச விஷயங்களோ இல்லை எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் உனக்கான பெனிஃபிட்ஸ் 55 கிடைக்காது, 62 வரைக்கும் நீ வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி பே பண்ணதெல்லாம்
அதான் அதுக்கு முன்னாடி பே பண்ணதெல்லாம் அப்படியே இருக்கும் ஆர்த்தி. அந்த கால்குலேஷன் எப்போ அச்சீவ் பண்ணுவாங்கன்னா 60 இப்போ நீ வந்து 55 ரிட்டயர் ஆகிட்ட, ஆனால் உன்னால் எடுக்க முடியல, நீ ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணுற, இப்போ 62 நீ இப்போ எடுக்க போகிற, ஓகேவா? அந்த நேரத்தில் தான் அந்த கால்குலேஷன் போடுவாங்க உனக்கு மாதம் மாதம் எவ்வளோ கிடைக்கும்னு. ரொம்ப முக்கியமான ஒரு கால்குலேஷன், ரொம்ப குழப்பமான ஒரு கால்குலேஷன். அது என்னென்னா அந்த கால்குலேஷன் வந்து அதுக்கு முன்பு நீ 35 வருஷம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்க, அதுக்கு எவ்வளோ நீ டேக்ஸ் கட்டியிருக்க, ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா வச்சு தான் வந்து உனக்கு மாதம் மாதம் எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி 62 இயர்லி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் நீ அப்போவே எடுத்துக்கலாம். ஆனால் 67 தான் ஃபுல் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணும்போது உனக்கான மந்த்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் அதிகமாகும். நிறைய பேர் இங்கே வந்து 67 வரைக்கும் வெயிட் பண்ணி எடுப்பாங்க. 70க்கு அப்புறம் நீ வந்து எப்படி இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும், அதுக்கு மேலே நீ வந்து டிலே பண்ணக்கூடாது. நிறைய பேர் இங்கே யூஸ் பண்ணுற அந்த வயசு பார்த்தா 67 வயசில் வந்து பெனிஃபிட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 62, 67, 70 இந்த மாதிரி 3 விஷயமும் இருக்குது. 70ல் ஆரம்பிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட உனக்கு அதிகமாக கிடைக்கும். 70க்கு மேலே நீ வெயிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம கிரெடிட் ஆகுது, எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, எந்தெந்த வயசில் எடுக்கலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க 62க்கு அப்புறம் வேலை செஞ்சுட்டு அதை எடுக்கலாமா அந்த பெனிஃபிட்ஸை? தாராளமாக 62க்கு அப்புறம் வேலை செஞ்சுக்கிட்டே அதே நேரத்தில் அவங்க பெனிஃபிட்ஸும் கிளைம் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதில்ல. இப்போ 35 இயர்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, அதுக்குள்ளே யாராவது ஒர்க் பண்ணலன்னா இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்படி வச்சுப்போமே, இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க H1Bயில், ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப 15 வருஷம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கல. ஓகே, நம்ம ஊருக்கே போய்டுவோம்ப்பா, அதுதான் சொர்க்கம் அப்படின்னு உண்மை தெரிஞ்சுட்டு அங்கே இந்தியாவுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ 15 வருஷம் அவங்க இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எலிஜிபிள் க்ரைட்டீரியா, பிகாஸ் வந்து அவங்க 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன விஷயம் வரும்னா, இப்போ 62 வயசில் அவங்க கிளைம் பண்ணுறான்னு நமக்கு தெரியுது. இப்போ 62 வயசில் அவங்க கிளைம் பண்ணும்போது கவர்மெண்ட் அதான் அந்த கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன பண்ணுவாங்கன்னா 35 வருஷம், அதுக்கு முன்பாக 35 வருஷம் அவங்களோட ஏர்னிங்ஸ், ஐஎஸ்டி ஏர்னிங்ஸ் எடுத்துப்பாங்க. 15 வருஷம் அந்த 15 வருஷம் அந்த 35 எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, மீதி 20 வருஷம் வேக்கண்டாக இருக்குது. அந்த 20 வருஷத்துக்கும் $0 ஏர்னிங்ஸ் போடுவாங்க. ஓகே. ஸோ என்ன ஆகும்னா வந்து இவருக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து அதனால் குறையும். காரணம் வந்து 20 வருஷம் அவர் வேலையே செய்யலைங்கிற மாதிரியான கால்குலேஷன் போயிருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு பொதுவான கால்குலேஷன். ஸோ அதே கால்குலேஷன் தான் வந்து சிட்டிசனாக இருந்தாலும் சரி, நான் யூஎஸ் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதே கால்குலேஷன் தான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ 15 வருஷம் இவங்க கட்டின டேக்ஸோட வேல்யூ குறையும். பிகாஸ் கால்குலேஷன் அவங்க வந்து 35 வருஷத்துக்கு போடுறாங்க. வெறும் 15 வருஷத்துக்கு இவர் எவ்வளோ கட்டிருக்காருங்கிற ஆவரேஜ் பார்த்து அவர் போடுறதில்ல. அதனால் அவங்களுக்கு ஆவரேஜ் பேமெண்ட் குறையும். நீ கேட்ட கேள்விக்கு எந்தெந்த வருஷம்லாம் வேலை செய்யலையோ 35 வருஷத்தில் 0 போட்டுப்பாங்க. ஓகே. எந்தெந்த வருஷம் வேலை செஞ்சாங்களோ அதில் ஐஎஸ்டி ஏர்னிங்ஸ் எடுத்துப்பாங்க. சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க 40 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 67 வயசுக்கு போகிறாங்கப்பா, 40 வருஷம் அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருக்காங்க, ஓகேவா? இப்போ வந்து அதில் 35 வருஷம் ஹையஸ்ட்டாக ஏர்ன் பண்ணியிருப்பாங்க பாரு, அந்த வருஷத்தை எடுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்தியர்கள் வந்து கிளைம் பண்ண முடியுமா முடியாது? ஆமாம், இந்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் தொக்கி நிற்கிற ஒரு கேள்வி. யுஎஸ் சிட்டிசனுக்கு பிரச்சனை கிடையாதுப்பா, நமக்கு க்ளீனாகவே தெரியும். அதுக்கப்புறம் 2 கேட்டகரி இருக்காங்க. க்ரீன் கார்டுங்கும் போது என்னதான் க்ரீன் கார்டு இருந்தாலும் அவங்க வந்து யூஎஸ் சிட்டிசன் கிடையாது, அவங்க இந்தியன் சிட்டிசன், இங்கே க்ரீன் கார்டு ஹோல்டர். அடுத்த ஒரு கேட்டகரி இருக்காங்க, இந்தியன் சிட்டிசன், இங்கே வந்து விசா ஹோல்டர். இப்போ இந்த 2 கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கிளைம் பண்ணி வாங்க முடியுமா முடியாதுன்னா முடியும். இது அவங்க ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்க்கலாம், இது அவங்க எஸ்எஸ்ஏ வெப்சைட்லையும் கொடுத்துருக்காங்க. 2 கேட்டகரியில் உள்ளவங்களும் கிளைம் பண்ணி வாங்க முடியும். இது எப்படி கிளைம் பண்ணுறது? இது வந்து மல்டிபிள் வேஸ் வந்து கிளைம் பண்ணலாம். நீ வந்து என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கும்போது எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ரொம்ப ஈஸியான ஒரு வே என்னென்னா வந்து யாராவது ட்ராவல் விசா வச்சுருந்தாங்கன்னா த பெஸ்ட் வேன்னு அதுதான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் அந்த ட்ராவல் விசாவில் யூஎஸ்ஏக்குள்ளே வந்துட்டு எக்கச்சக்க ஃபீல்டு ஆஃபீஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு ஃபீல்டு ஆஃபீஸ்க்கு வந்து நீ வந்து விசிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து உன்னோட டாக்குமெண்ட் தான் சப்மிட் பண்ணி கிளைம் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, 2வது ஆப்ஷன் என்னவாக இருக்குன்னா, இப்போ நீ யூஎஸ்ஏ வர முடியல, நான் வந்து வெளில உள்ள ஃபீல்டு ஆஃபீஸ், சோஷியல் செக்யூரிட்டி ஃபீல்டு ஆஃபீஸ் போகணுன்னா இந்தியாவுக்கு நியர்பை உள்ளது ஃபிலிப்பைன்ஸில் உள்ள ஃபீல்டு ஆஃபீஸ் தான் இருக்குது. உங்கள் ஸ்க்ரீன்லேயும் தெரியும் அந்த அட்ரஸ். அங்கே போய் கூட அதை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் நெட்டில் பார்த்து சொல்கிறது, ஏன்னா வந்து யாராவது கிளைம் பண்ணி எனக்கு சொல்லியிருக்காங்கன்னா இல்லை. சப்போஸ் யாராவது இந்த மாதிரி வந்து வெளிலேருந்து கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து .com பபுளுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, 2000க்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும் போது நிறைய பேர் இன்னும் அந்த 62, 67 ஏஜ் அட்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நிறைய பேர் இன்னும் இதை பற்றியான விவாதம் இல்லாமல் இருந்திருக்கும். தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வகையில் வந்து கிளைம் பண்ணிக்கலான்னு தான் எனக்கு தோணுது. யூஎஸ்ஏக்குள்ளே வந்து கிளைம் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியஸ்ட் வேவாக இருக்கும். இல்லைனா வந்து நியர்பை ஆஃபீஸ் ஃபிலிப்பைன்ஸ் போய் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மணி வந்து எங்கே போஸ்ட் பண்ணுவாங்க, இந்தியன் அக்கௌண்ட்லேயே இல்லை யூஎஸ் அக்கௌண்ட்லேயே? யூஎஸ் அக்கௌண்ட்டுங்கிறது நார்மல் அப்படி தானே அவங்க பண்ணிகிட்டு இருக்க. ஸோ நார்மல் ப்ராசஸ் அவங்க யூஎஸ் அக்கௌண்ட்டில் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. வெளிநாட்டு அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ண முடியும்னா முடியும். அவங்க வந்து சில கண்ட்ரி சொல்லியிருக்காங்க, அந்த கண்ட்ரி தவிர மற்ற எல்லா அக்கௌண்ட்லேயுமே வந்து அவங்க போஸ்ட் பண்ணுறதா தான் சொல்லியிருக்காங்க. நான் யூஎஸ்ஏ சிட்டிசனுக்கும் அப்படி போஸ்ட் பண்ணுவாங்கங்கிறது என்னோட அனுமானம். இது எனக்கு வந்து சாலிட் ஆன்சர் இல்லை. கண்டிப்பாக நான் யூஎஸ்ஏ சிட்டிசன் யூஎஸ் அக்கௌண்ட்டில் கிளைம் பண்ணிக்கலாம்.
நான் யூஎஸ் அக்கௌண்ட்டில் க்ளைம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கலாங்கிறது என்னோட அனுமானமான பதில். ஏன்னா யூஎஸ்ஏ சில சிட்டிசன்லாம் இருக்காங்களா, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இவ்வளோ வரப்போதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 62 வயசு ஆகும்போது இல்லை 65 வயசு ஆகும்போது அவங்க க்ளைம் பண்ணிவிட்டு வெளிநாட்டு போய் செட்டில் ஆகிடுவாங்க. எங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகிட்டு அங்கே க்ளைம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளூர் பேங்க் அக்கௌண்ட் கூட அவங்க வந்து பணத்தை விழுற மாதிரி பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இது சம்மந்தமான சாலிட் ஆன்சர் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து உபயோகமாக இருக்கும். இந்த சர்வைவர் பெனிஃபிட்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது என்னென்னா வந்து பிரைமரி இப்போது யாராவது வந்து சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் கட்டியிருக்காங்க, அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களோட ஸ்பவுஸ் வந்து எப்படி வந்து அந்த பெனிஃபிட்ஸை வாங்குறது அப்படிங்கிறது சர்வைவர் பெனிஃபிட்ஸ். இது சம்மந்தமாக வந்து இன்னொரு தனி வீடியோ பார்க்கலாம். இதுவே வந்து ரொம்ப நேரமானதுனால இது இன்னொரு வீடியோவில் நம்ம இதை வந்து சர்வைவர் பெனிஃபிட்ஸ்னால் என்ன, இல்லை டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் கூறுகள் இதிலே இருக்குது. அதெல்லாம் பற்றி தனித்தனி வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.